தங்க மாம்பழமும் சூட்டுக்கோளும். ஒரு சமயம் மன்னர் கிருஷ்ணதேவராயர் அரசவையில் மிகவும் சோகமாக காணப்பட்டார். அதை பார்த்த அமைச்சர்கள் தங்களின் சோகத்திற்கான காரணம் என்ன என்று கேட்டனர். அமைச்சர்களே, நாளை எனது தாயாரின் முதலாவது நினைவு நாள். அவர் இறக்கும் தருவாயில் மாம்பழம் சாப்பிட ஆசைப்பட்டார். ஆனால் மாம்பழம் கொண்டு வந்து தருவதற்குள் அவர் இறந்து விட்டார். அதனால் அவர் ஆத்மா சாந்தியடையாமல் இருக்குமோ என்ற கவலைதான் என்று என் மனதை மிகவும் வாட்டுகிறது என்றார் மன்னர். அதை கேட்ட அமைச்சர்கள் நம் அரண்மனை புரோகிதர்களை அழைத்து ஆலோசனை கேட்போம் என்று கூறினார்கள். அவர்கள் கூறியபடியே புரோகிதர்களை அழைத்து ஆலோசனை கேட்டார் மன்னர். பேராசை பிடித்த புரோகிதர்கள் 108 தங்க மாம்பழங்களை 108 புரோகிதர்கள் கொடுத்தால் தங்களுடைய தாயாரின் ஆத்மா சாந்தி அடையும் என்றனர். மன்னரும் அதற்கு சம்மதித்தார். தங்கத்தால் 108 மாம்பழங்கள் செய்ய ஏற்பாடு செய்தார். அந்த 108 தங்க மாம்பழங்களை 108 புரோகிதர்களும் கொடுத்தார். புரோகிதர்கள் மிக மகிழ்ச்சியுடன் தங்க மாம்பழங்களை பெற்றுக்கொண்டார். இதையெல்லாம் பார்த்த தெனாலிராமன் அந்த 108 தங்க மாம்பழங்களை செய்ய தேவையான தங்கங்களை ஏழை மக்களுக்கு கொடுத்தால் அவர்களாவது பயனடைவார்கள். இந்த புரோகிதர்கள் மிகவும் பேராசை பிடித்தவர்களாகவும் மன்னரை ஏமாற்றுபவர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று எண்ணி அதன்படி செயலாற்றவும் தொடங்கினார். உடனே அரண்மனைக்கு சென்ற புரோகிதர்களை சந்தித்தார். என் தாயார் நினைவு நாள் வருகிறது. என் தாயாரின் இறுதி ஆசையை நிறைவேற்றவில்லை என்று குற்ற உணர்ச்சியில் இருக்கிறேன். தாங்கள் அனைவரும் அதுக்கான பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்றனர். உடனே புரோகிதர்களும் தங்க மாம்பழ பரிகாரம் நன்றாக வேலை செய்கிறது என்று எண்ணியபடி நாங்கள் கண்டிப்பாக வருகிறோம் என்றனர். புரோகிதர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் தெனாலிராமன் வீட்டுக்கு வந்தனர். தெனாலிராமனும் அவர்களை இன்முகத்துடன் வரவேற்று அமர செய்தார். அவர்களுக்கு தெரியாமல் கதவுகளை 4 பக்கம் தாளிட்டான். நன்கு பழுக்கு காய்ச்சிய இரும்பு கம்பியால் அனைவருக்கும் சூடு வைத்தான். புரோகிதர்கள் ஐயோ அம்மா என்று கதறிக்கொண்டே மன்னரிடம் சென்று முறையிட்டனர். மன்னர் காவலாளிகளை அனுப்பி தெனாலிராமனை அழைத்து வருமாறு கூறினார். தெனாலிராமன் வந்ததும் ஏன் புரோகிதர்களுக்கு சூடு போட்டாய், என்ன செயல் இது என்று ஏன் இவ்வாறு செய்தாய் என்று கேட்டார். மன்னா, என்னை மன்னிக்க வேண்டும். நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். எனது தாயாருக்கு இறக்கும் தருவாயில் வலிப்பு நோய் வந்துவிட்டது. அதை வைத்தியிடம் கேட்டுவிட்டதற்கு நன்கு பழுத்து காய்ச்சிய இரும்பு கம்பியால் சூடு வைத்தால் சரியாகிவிடும் என்று கூறினார். சூடு போடுமுன் என் தாயார் இறந்து விட்டார். ஆகையால் அவரது ஆன்மா சாந்தி அடைய 108 புரோகிதர்களுக்கு சூடு வைத்தால் சரியாகிவிடும் என்பதால் இவர்களுக்கு சூடு போட்டேன். இதனால் எந்த தவறும் இல்லையே என்று தெனாலிராமன் கூறினார். இதை கேட்ட மன்னர் கடும் கோபம் கொண்டார். இது முட்டாள்தனமாக உள்ளதே என்றார். இல்லை மன்னா, முன்பு தாங்கள் தாயார் மாம்பழம் சாப்பிடாமல் இறந்ததால் அவர்கள் ஆன்மா சாந்தியடைய 108 தங்க மாம்பழங்களை 108 புரோகிதர்கள் கொடுத்தீர்களே, அதுபோலதான் இதுவும் அரசே என்றான் தெனாலிராமன். இதை கேட்ட அரசர் தன் தவறை உணர்ந்தது மட்டுமில்லாமல் தெனாலிராமனை பார்த்து நான் செய்த தவறை உன் அறிவினால் தெளிய வைத்தாய் என்று பாராட்டவும் செய்தார். மேலும் புரோகிதர்களின் பேராசை கதை. புரோகிதர்கள் தங்களுடைய பேராசை எண்ணி தலைகவிழ்ந்து ஒரு சமயம் விஜயநகரத்திற்கு புலவர் ஒருவர் வந்தார். அவர் சகல சாஸ்திரங்களையும் கற்றவர். மேலும் நம்மை போல் புலமை பெற்றவர். யாரும் இந்த உலகில் இருக்க முடியாது என்ற ஆணவம் கொண்டவர். விஜயநகர அவையில் தன் திறமையை வெளிப்படுத்த ஒரு வினாவையும் எழுப்பினார். அவையோரை பார்த்து என் மனதில் ஒரு கேள்வி எழுந்துள்ளது. அக்கேள்விக்கான சரியான பதிலை இங்கு உள்ளவர்களால் கூற முடியுமா என்று வினா எழுப்பினார். மன்னர் அது என்ன கேள்வி என கேட்டார். புலவர் உலகில் சிறந்த பூ எது? இந்த கேள்விக்கு சரியான பதில் கூறும் நபரை என்னை விட அறிவில் சிறந்தவர் என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினார். உடனே அரசியல் உள்ள அனைவரும் தங்களது பதில்களை கூற ஆரம்பித்தனர். அமைச்சர் ரோஜாதான் என்றார். ராஜகுரு மல்லிகைதான் என்றார். இன்னும் சிலர் சாமந்திப்பூ என்றனர். மீதி உள்ளவர்கள் அல்லிப்பூ என்று கூறினர். அவர்கள் அனைவரும் கூறியதை கேட்ட புலவர்கள் நீங்கள் கூறியவை சரியான பதிலில்லை என்று கூறிவிட்டு மன்னரிடம் தாங்கள் அவையில் சிறந்தவர்கள் இல்லை என்று கேட்டார். கிருஷ்ணதேவரர் அமைதியாக அந்த தெனாலிராமனை பார்த்தார். உடனே தெனாலிராமன் உலகில் சிறந்த பூ பருத்திப்பூ என்று பதில் கூறினார். அது எப்படி பருத்திப்பூ சிறந்த பூவாகும் என்று புலவர் கேட்க அதற்கு தெனாலிராமன் புலவரே, நாம் அன்றாடம் உடுத்தும் உடை பருத்திப்பூவில் தான் தயாரிக்கிறது. நம் மான காக்க உதவும் பருத்திப்பூவே சிறந்தது என்றார். இதை கேட்ட புலவர் தன் தோல்வியும் ஆணவத்தை எண்ணி தலை குனிந்தார். பின்னர் மன்னர் மகிழ்ச்சி அடைந்து தெனாலியை கட்டி அணித்து கொண்டார். அதோடு மட்டுமல்ல 100 பொற்காசுகளையும் பரிசாகவும் அளித்தார்.